அண்மை செய்திகள். டிட்வா புயல் தொடர்பான தற்போதைய அண்மை நிலவரம் வெளியாக இருக்கிறது. அதன்படி சென்னைக்கு 180 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை நிலவரமானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக வந்த அறிக்கையில 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது 12 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல இது வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு நோக்கி நகரும் போது புயல் என்பது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்கள்ல 60 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் மையம் கொண்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் அந்த புயல் மையம் கொண்டிருந்தாலும் அதிகபட்சமாக சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயல் அந்த தொலைவை எட்டும் பொழுது அதற்கு பிறகாக புயல் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு குறைவாக இருந்து காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில புயலுடைய நகரும் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருந்தாலும் சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது அந்த புயல் மெல்ல வலுவிழப்புக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது தற்பொழுது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. கடந்த முறை வந்த அறிவிக்கையின் அடிப்படையில தற்பொழுது அந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னையிலிருந்து தற்பொழுது இந்த புயல் 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதால வட கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை தொடரும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.